வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு பொருள் லாபம் வேண்டும் என்று வேண்டி விரும்பி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் பகரக்கூடிய இந்த தகவலானது என் வாழ்க்கையிலே நான் நேரில் கண்ட ஒரு செயல். என் குருநாதர் கருமாரிதாசர் என்று இருந்தார். அவரை திருவேற்காட்டு கருமாரிதாசர் என்றெல்லாம் அழைப்பார்கள். அவருக்கு தமிழிலே மிகுந்த ஒரு ஆர்வம். வெளிநாட்டிலிருந்து ஒரு அன்பர் என்னை தொடர்பு கொள்கிறார். அந்த வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பருக்கு ஏதோ ஒரு உடல் நிலையிலே ஒரு சிக்கல். நான் சொல்ற இந்த கதையெல்லாம் 15 வருடங்கள் முன்னால் நிஜத்திலே நடந்தது. பாம்பன் சுவாமிகளுடைய நேரடி சீடர் அவர். அந்த ரூம்ல அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அம்மா கருமாரி கருமாரின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த நண்பர் வருகிறார். அந்த நண்பர் வந்ததும் சொல்கிறார், ஐயா, எனக்கு ஒரு தீராத பிணி இருக்கிறது. இதை எங்கேயோ சென்றேன், மருத்துவர்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பா சொல்லல. நான் கேள்விப்பட்டேன் உங்க சீடரை பத்தி, அவர் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டார் ஐயா, எனக்கு ஏதேனும் ஒரு வழிவகை சொல்லுங்கள் என்று அவருடைய மொழியிலே மாற்றி சொல்கிறார். டிரான்ஸ்லேட் பண்றேன். அதை சொன்ன உடனே அவர் விநாயகனை அப்படியே ஒரு உத்து பார்க்கிறார். விநாயக பெருமானுடைய படம் அங்கே இருக்கும். அந்த விநாயக பெருமானுடைய படத்தை பார்த்ததுமே அவ்வளவு அழகு. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், அந்த வேழ முகத்தனை நாம் பார்த்து விட்டாலே ஞானம் பிறந்து விடும். உங்க வாழ்க்கையில ரொம்ப சிக்கல்ல இருக்கும் பொழுது விநாயகனை மனசார கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு தாமரை போல அமர்ந்திருக்கான். அந்த தொந்தியும் தொப்பையுமான வயிறு, ஒரு முகத்திலே ஒரு புன்னகை, அந்த தும்பிக்கையில ஆசிர்வாதம் செய்கிறான். அந்த கணநாதனுடைய ஓசை, யானை பிளரும் ஓசை இருக்குங்களா, அது கஜநாத பிரபோதினிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஜநாதத்தை நீங்க மனசுல உள்வாங்கினீங்கன்னா ராஜ்யலட்சுமின்னு சொல்லக்கூடிய பதவியே கிடைக்குமா. மனசுல பொன்னிறமாக தாமரை பூல கணேசன் தொந்தியும் தொப்பையுமா உட்கார்ந்து இருக்கான். அப்படியே உங்களை தும்பிக்கையால் ஆசீர்வாதம் செய்கிறான். ஒரு கையிலே மோதகம் வைத்திருக்கிறான், மற்றொரு கையில உங்களுக்கு அந்த கரும்பு தெரியுங்களா, கரும்பு, அந்த கரும்பை வச்சிருக்கான். அது உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிறது. மற்றொரு கையிலே மாங்கனி, பழாப்பழம், வாழைப்பழம். கற்பனை செய்து பாருங்களேன், அருகம்புல் எங்கும் தூவி இருக்கிறது. அது போன்ற ஒரு காட்சியை கண்டதுமே ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நண்பருக்கு அந்த காட்சியை கண்டதுமே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஐயா, ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு. சில சமயங்களிலே அடியேன் சொல்லுவேன், வாழ்க்கையிலே 2 பதிக்கள் அதிகமாக உதவுகிறது. ஒன்று அலோபதி, இன்னொன்று கணபதி என்று சொல்லுவேன். ஆமா, அதுபோல கணபதியும் சமயத்திலே அருள் புரிபவர் தான். பார்த்த உடனே நம்பிக்கை. அவர் கேட்கிறார், ஐயா, நான் என்னையா செய்யணும்? முதலிலே ஒரு 5 குழந்தைகளின் படிப்புக்கு உதவி விட்டு என்னை காணவா அப்படின்னார். உடனே அவர் அந்த 5 பேருக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி விட்டு வந்தார். வந்ததையும் குருநாதர் அப்படியே பார்க்கிறார், என்ன சொல்லுவாருன்னு. ஒரு தண்ணீரை எடுத்து தந்தார். இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, பாட்டில், இதை தினமும் எடுத்து சிறிது பருகிட்டு வாப்பா அப்படின்னார். அந்த நண்பர் பருகுகிறார். சில காலம் செல்கிறது. அந்த நண்பரே சொந்தமா லேப் எல்லாம் வச்சிருக்கிறவர் தான். ஆய்வு செய்து பார்க்கிறார். அதில் அருகம்புல் கலந்திருந்தது. சரி, இந்த அருகம்புல்ல நாமளே கலந்து குடிச்சிருவோமே, இது பெரிய விஷயமா அப்படின்னு மீண்டும் அவரே அதுபோல் செய்தார். எனினும் அந்த உடல் ஆரோக்கியத்துல பெரிய முன்னாடி ஏற்பட்ட மாதிரி மாற்றம் இல்லை. என் குருநாதர் கிட்ட ஓடி வரார். ஐயா, நான் தெரியாமல் நானே இதை முயற்சித்து விட்டேன். எனக்கு இந்த முறை அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் நடைபெறவில்லை. எப்பவுமே குருக்கு மன்னிக்கிற மனசு ஜாஸ்தி. நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு தாய்க்கு பிள்ளைய மன்னிச்சிரும் இல்லையா. பரவாயில்லப்பா தம்பி, இந்த தடவை நான் 300 அதே போல ஒரு பாட்டிலை தருகிறேன்னு தண்ணீர் பாட்டிலை தருகிறார். அதே அருகம்புல் இருக்கிறது, அருகம்புல் சாறு தான் தெரியுது எங்களுக்கு, ஏதோ 2 கலந்திருக்கார். அதே போல ஏதோ சொல்கிறார். சொல்லிவிட்டு இதை பருகு அப்படின்னார். நண்பர் எடுத்து சென்று விட்டார். சில நாட்கள்
மீண்டும் ஆரோக்கியம் பெருகுகிறது. நான் கேட்கிறேன், ஐயா அந்த மந்திரத்தை சொன்னீங்களேயா, அது என்னையா மந்திரம் எல்லாருக்கும்? ஏன்னா ஏதோ ஜபம் பண்ணி தந்தீங்க, அந்த தண்ணியை கொடுத்ததும் அவர் நல்ல ஆரோக்கியமாயிட்டேன்னாரு. பொறுத்திரு அப்படின்னார். சிலவற்றை அறிந்து கொள்ள பொறுமையாக இருக்கணும். உடனே நமக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனானப்பட்ட ராமானுஜரே 17 முறை சென்றுதான் திருக்கச்சி நம்பி அவர்கள் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அருளினார். அதுபோலத்தான் குருநாதர்கள் சில சமயத்துல தாமதம் பண்ணுவாங்க. தம்பி சிறிது நேரம் பொறுத்திருப்பா, உன்னுடைய கர்ம வினை சற்று அகல வேண்டும். நம்ம ஜாதகத்துல நம் வினை இருக்கவே தான் நாம் இங்கே பிறந்திருக்கிறோம். ஆனால் ஏதோ புண்ணியமும் சேர்த்து இருக்குங்க. அதனாலதான் இப்ப கணபதியை பத்தி நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அந்த பத்தினி தோஷம் நிவாரணத்தை தருபவனும் பத்தினி சாபதோஷ நிவாரணாய நமக என்றெல்லாம் கணபதிக்கு பேர் உண்டு. பித்ருதோஷ நிவாரணாய நமக, அதே போல சித்தர் சாப பாப தோஷ நிவாரணாய நமகன்லாம் கணபதிக்கு அவ்வளவு பேர் உண்டு. அப்பெரும் கணபதியை பத்தி இப்ப கேட்டுட்டு இருக்கோம்னாலே ஒரு புண்ணியம். மீண்டும் ஒரு முறை மற்றொரு நண்பர் வருகிறார். இந்த நண்பர் என்ன சொல்கிறார், ஐயா என்கிட்ட நிறைய பணம் இருக்கியா, நான் அடுத்த வாரம் ஒரு கோயில் விழாவை எடுத்து செய்ய போகிறேன்னு சற்று அகங்காரமாக சொல்லிவிட்டார். எப்பவுமே குரு கிட்ட பேசும் பொழுது ஒரு பணிவு வேணும், ஒரு தன்னடக்கம் வேணும். இருந்தாலும் அந்த பணம் என்பது நம் தலைக்கு ஏறும் பொழுது வார்த்தைகளில் விதி விளையாடிவிடும். அதுபோல் அந்த வார்த்தையில விதி விளையாடிவிட்டது. வினை தன் விளையாட்டை காட்ட துவங்கியது. ஒரு வாரத்துல அவருக்கு ஏதோ ஒன்றிலே ஒரு பொருளாதார சரிவு. அதை எப்படி சொல்றது அப்படின்னு அவருக்கு தெரியல. நீங்க ரொம்ப நல்ல நிலையில இருந்து திடீர்னு ஒரு தடுமாற்றம் வந்து விட்டால் எப்படி சொல்றது வெளியில? நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களோன்னு மனசுல ஒரு பயம். யாரிடம் போய் உதவி கேட்பது? இது நடக்கிறது தானங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் என் குருநாதர் தொலைபேசியிலே அழைக்க சொல்கிறார். அந்த காலத்துல இருந்த தொலைபேசி அப்படி ரிங் அடிச்சு அடிப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அது போன்ற ஒரு தொலைபேசி ரிங் அடிக்கிறோம். அங்கே அவர் சொல்கிறார், ஐயா என்கிட்ட இப்ப அந்த பொருளாதார வசதியிலே ஏதோ ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டதுன்னு. என் குருநாதர் வர சொல்கிறார். மீண்டும் வர சொல்கிறார். வந்துவிட்டு சற்று அருகம்புல்லை தந்து ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். மீண்டும் செல்கிறார் அவர். அந்த அருகம்புல்லை உன் வீட்டுல வச்சுக்கோப்பா, விநாயகன் கிட்ட வச்சுக்கோ, ஏதோ ஒரு வகையிலே உனக்கு நன்மை நிகழ துவங்கும் என்கிறார். இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன். தூக்கி விட்டா தூக்கி விட்டுரும், அடிச்சா அடிச்சிரும். எக்ஸ்போர்ட் பிசினஸ்ன்னு சொன்னாலே அது ராகுவை குறிக்கும். வெளிநாட்டு தொடர்புன்னு சொன்னா 3ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இதெல்லாம் தொடர்பு இருக்கும். அப்போ 9ஆம் இடம்னா லாங் டிஸ்டன்ஸ் டிராவலு, 11ஆம் இடம்னா லாபம். திடீர்னு தடுமாறிட்டார் நண்பர். எடுத்து செல்கிறார். அருகம்புல் தானே, பணம் குவிய துவங்குகிறது. உடனே எனக்கு ஆர்வம் வந்து விட்டது. குருநாதா இந்த தடவையான நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. 2 தடவையும் ஒரு கணேசன் மந்திரத்தை சொல்கிறீர்கள், மனதிற்குள் சொல்கிறீர்கள். நாங்களும் நல்லா இருக்கணும்ல, ஞாமா நீங்களும் நல்லா இருக்கணும்ல, உங்களுக்காக. அப்போ அவர் சொன்னார், இங்க பாருப்பா, இந்த கணபதி மந்திரம் எல்லாத்தையும் தந்திடும். ஆனா உனக்கு எதுக்காக சொன்னேன் என்றால், உனக்கு இனி நலம் ஏற்பட வேண்டும் என்பதனாலே சொன்னேன் என்று அந்த கணபதி மந்திரத்தை சொன்னார். அந்த கணபதி மந்திரம் என்னவென்றால், ஓம் கங்கணபதயே நம சித்தாய ஸ்வாஹா. கேட்டுக்கோங்க, ஓம் கங்கணபதயே நம சித்தாய ஸ்வாஹா. மீண்டும் இதை மற்றொரு விதமாகவும் சொல்லலாம். ஓம் கம் கணபதயே நம சித்தாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 9 முறையோ 27 முறையோ அருகம்புல்லிடம் அமர்ந்து சொல்லிவிட்டு அந்த அருகம்புல்லை வீட்டிலே வைத்து பாருங்கள். விநாயகர் அகவலை கேட்டு பாருங்கள். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று சொல்லலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சிவபுத்திராய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்றும் சொல்லலாம். உங்களுக்கு விநாயகனை எப்படி வேண்டாமானாலும் அழைக்கலாம். அவ்வளவு பெரிய கருணை கடலையா, கருணை கடல். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்றும் அழைக்கலாம். அந்த விநாயகனை அழைக்கிறதுனா நமக்கு 1000 நா கொண்ட ஆதிசேஷனால் கூட முடியாது. அவன் கையில் மட்டுமல்ல இனிப்பு, உங்கள் வாழ்க்கையை இனிப்பா
காப்பாற்றக்கூடிய மந்திரம் ஓம் கம் கணபதையே நம சித்தாய ஸ்வாஹா. இது சர்வ சாப பாப தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அது மட்டுமல்ல, சாபங்களிலே பல்வேறு வகை உண்டு. சித்தர் சாபம், அசுரர் சாபம், தேவர் சாபம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோன்ற சாப நிவர்த்திக்காகவும் சித்தர்கள் அதிரகசியமாக பயன்படுத்தக்கூடிய மந்திரம். நான் பல்வேறு முயற்சிகள் செய்து என் குருநாதரிடம் கற்ற இந்த மந்திரம் தற்பொழுது உங்கள் கையில் வர வேண்டும் என்று அந்த கணேசனே விரும்பி இருக்கிறான், வரம் தந்திருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் வளம் கூட போகிறது, நலம் கூட போகிறது, செல்வம் பெருகப் போகிறது, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என்ற சகல நன்மைகளும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் புகுந்து நன்மைகளை தரப்போகிறது. விநாயகனின் பேரொரு கருணை இனி உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து விட்டது. சிவ சிவ.